ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 33 முதல் 35 முடிய. அந்நாட்களில் குழந்தையை குறித்து கூறியவற்றை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாய் ஆகிய மரியாவை நோக்கி, இதோ இந்த குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதத்தில் அதிசயத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மணல் மாதா தாயினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிமையான இந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ நமது பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய சிந்தனையை சீர்தூக்குவதற்காக, இந்த அன்னையினுடைய பரிமாண வாழ்வை மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய மைய சிந்தனையாக தந்த ஒரு தலைப்பு அர்ப்பணத்தின் அன்னை என்ற ஒரு தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அர்ப்பணம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது எளிதாக அதன் இலக்கணத்தை வகுத்து விடலாம். அதாவது அர்ப்பணம் என்றால் முழுவதுமாக பிறருக்காக தன்னையே கையளித்தல். மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கையளித்தல் என்பதுதான் அர்ப்பணத்தின் ஒரு அடுத்த வார்த்தை. இந்த அர்ப்பணமானது இன்று தாய்மரியாள் தந்த ஒரு அருமையான ஒரு வாழ்வு, எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு. ஏனென்றால் இந்த அர்ப்பணமானது எல்லோரிடத்திலும் இது இருக்க வேண்டும். இது குருவானவர்களுக்கோ அருட்கன்னியர்களுக்கோ மட்டும் சார்ந்த ஒரு தலைப்பு அல்ல, வார்த்தையும் அல்ல. மாறாக குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு தாய்க்கு, உழைக்கின்ற ஒரு தந்தைக்கு, படிக்கின்ற ஒரு மகனுக்கும் மகளுக்கோ, அல்லது முதிர்ந்த வயதில் இருக்கின்ற பெரியவர்களுக்கோ, அரசோ மற்றும் தனியாரில் வேலை பார்க்கின்ற ஒவ்வொரு ஆட்களுக்கோ இந்த அர்ப்பணம் என்ற ஒரு வார்த்தையினுடைய மையம் அவர்களுக்கு தகுந்த அளவில் புரிதலுள்ள ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையினுடைய ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 2 எடுத்துக்காட்டை உங்களுக்கு தரேன். நீங்களே அதில் எது அர்ப்பணம் அப்படின்னு எளிதாக புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்க. 2 பேரும் பைக்கில் சூப்பராக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மனைவி கணவரை ரொம்பவும் இறுக்க பிடிச்சிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு அக்கா பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்குறாங்க, என்னம்மா அன்னைக்கு நீ பைக்கில் உன் வீட்டுக்காரர் கூட போகும் பொழுது ரொம்பவும் இறுக்க பிடிச்சிட்டு போனியே, என்ன காரணம்? உன்னுடைய வீட்டுக்காரர் மேலே அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த அம்மா ரொம்ப அருமையாக சொன்னாங்க, பாசமும் இல்லை வேஷமும் இல்லை. அதாவது வேகமாக போகும்போது நான் மட்டும் கீழே விழுந்தா போதாது, கீழே விழுந்தா 2 பேரும் கீழே விழுந்தா பிரச்சனை இல்லை, எனக்கு அடிபட்டு அவர் மட்டும் சொகுசா இருந்தார்னா அவரை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது ஒரு குடும்பத்தினுடைய அர்ப்பணமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை நான் ரொம்ப ஒரு உயர்வாக கருதுவேன். அது எப்படின்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய அந்த தாய், இந்த மனைவியுடைய கணவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா கல்லீரல் பிரச்சனை வருகிறது. மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், உங்களது கணவருக்கு நீங்கள் கல்லீரலை மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை.
அப்ப இந்த மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏறக்குறைய பல லட்சங்கள் ஆகும். அப்ப ஏறக்குறைய அவங்க வீட்டிலேயே ஒரு வயதிற்கு வந்த பெண்கள் இருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்காக. அப்ப பார்க்கிறோம் அந்த அம்மா அதை பற்றி கவலைப்படல. முதலாவதாக தான் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்த அந்த சொத்தை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க பார்க்கறாங்க, இந்த கணவருக்கு கல்லீரல் ஒருவர் கொடுத்தாக வேண்டும். அப்ப என்ன செய்வது? மருத்துவரிடம் போறாங்க. மருத்துவரிடம் போகும் பொழுது ரொம்ப மருத்துவர் அருமையாக சொல்றாரு, இந்த கல்லீரல் நீங்க கொடுத்தீங்கன்னா 40 லட்சம், வேற ஆள் கொடுத்தாங்கன்னா 75 லட்சம், என்ன செய்ய போறீங்க? அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, நான் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு மனமும் வந்து முன் வந்தாச்சு. ஆனா அந்த நேரத்தில் என்ன சிக்கலாகுது அப்படின்னா, அவங்க கல்லீரலை சோதிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் ஒரு பொருந்தாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ மருத்துவர் சொல்றாரு, உங்க கல்லீரல் உங்க கணவருக்கு பொருந்தாது. அப்போ அந்த அம்மா கேட்கிறாங்க, அப்ப என்ன செய்வது? ஆனா உங்க கல்லீரல் வந்து இன்னொரு ஒரு குழந்தைக்கு நீங்க வைக்கலாம், அப்படி வச்சீங்கன்னா உங்க கணவருக்கு நாங்க இந்த யார்கிட்டயாவது இருந்து அந்த கல்லீரலை பெற்றுத்தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு தாய் செய்த காரியம் என்னவென்றால், அந்த கணவருக்காக அந்த ஒரு இக்கட்டான ஒரு அறுவை சிகிச்சையை செய்ய ஆரம்பிக்கிறாள். அந்த தாயை நம்பி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த தாயை நம்பி 3 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக வைத்த சொத்தை கூட இந்த கணவரை காப்பாற்றுவதற்காக விற்று விட்டார்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, தனக்கு அந்த இக்கட்டான வந்த ஒரு அறுவை சிகிச்சையில் ஒருவேளை உயிருக்கு ஆபத்து நேரிட்டால் யோசித்து பாருங்கள், அதை பற்றி கூட கவலைப்படவில்லை. ஆனால் இந்த தாய் செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியம், அவர்கள் வேறு ஒருவருக்கு கல்லீரலை கொடுத்து வேறு ஒருவர் மூலமாக இந்த கணவருக்கு கல்லீரலை கொடுக்க வைக்க அந்த கணவர் உயிர் பிழைத்து இன்று அவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதராக, நல்ல ஒரு கணவராக, நல்ல ஒரு தகப்பனாக இருந்து வருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அர்ப்பணம் ஒன்று இருந்தால் நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மையே நாம் கையெழுத்து விடுவோம் அன்புக்குரியவர்கள். அதை நாம் வந்து மாற்றவே முடியாது. ஆக இந்த நேரத்தில் நாம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும், இந்த தாய் மரியாள்கிட்ட இருந்து இந்த அர்ப்பணம் நம்மகிட்ட முதல்ல இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு விவிலியம் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லி தருது அர்ப்பணம்னா என்ன அப்படின்னு. விவிலியத்தை புரட்டி பார்ப்போம் அப்படின்னா, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி ஒரு சில வார்த்தைகள் மூலமாக இன்னும் இந்த அர்ப்பணத்தினுடைய ஆழத்தை நமக்கு சொல்லி தருகிறது. முதலாவதாக விவிலிய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ப்பணம் அப்படின்னாலே என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, திருப்பொழிவு செய்யப்பட்டவர், இறைவனுக்காக திருப்பொழிவு செய்யப்பட்டவர். இரண்டாவதாக பார்க்கிறோம், அதாவது நிரந்தரமாக இறைவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். மூன்றாவதாக அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட விஷயம் அது மனிதனாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம். ஆக எளிதான ஒரு அர்த்தம் என்னவென்றால், அர்ப்பணம் என்றாலே நம்மை பிறருக்கு கையளிப்பது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த நேரத்தில் நாம வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று காடேஷ் என்ற ஒரு வார்த்தை, அதாவது இந்த ஒரு நாசீர் மற்றும் கீடேஷ் என்ற ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தையை பற்றி நம்ம அதிகமாக கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முதலாவதாக கீடேஷ் என்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருக்காக புனிதமாக்கல் அல்லது நேர்ச்சியாக்கல் அல்லது அர்ப்பணமாக்கல், இந்த போல அர்த்தத்தை அது வந்து கொண்டு வருகிறது. கீடேஷ் என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக யாரெல்லாம் அர்ப்பணமாக்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, இறைவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப அவங்க அர்ப்பணமானவர்கள். நம்ம இதைத்தான் என்ன செய்யறோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அருமையாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய பேழையை சுமக்கும்படி அவன் மகன் எலெயாசரை அவர் புனிதப்படுத்தினார். அப்போ ரொம்ப அருமையாக எலெயாசர் வந்து ஆண்டவருக்குரிய பிள்ளை அப்படின்ட்டு அவர்கள் குறித்து காட்டுவதற்காக அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள், திருப்பொழிவு செய்கிறார்கள், இறைவனுக்காக அவரை அர்ப்பணமாக்குகிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக விடுதலை பயணம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அருமையாக பார்க்கிறோம், ஆரோனை தன் பணிக்காக கடவுள் திருநிலைப்படுத்தினார். அதாவது இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகிறவர்கள் 2 பேர் முக்கியமான ஆட்கள், ஒன்று மோசே, இரண்டாவது ஆரோன்.
மோசே ஆண்டவரை முகமுகமாக பார்க்கின்ற ஒரு பாக்கியம் பெற்றாலும் தனக்காக ஒரு மனிதனை, அதாவது முழுமையாக அவர் எனக்காக கையளிக்க வேண்டும் என்று கடவுள் யாரை திருப்பொழிவு செய்கிறார்? ஆரோனை திருப்பொழிவு செய்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக பார்க்கிறோம், விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தலைப்பேறு அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய், எல்லா தலைப்பேற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய். அதனாலதான் என்ன பண்றோம், மாதாவே என்ன பண்றாங்க, இயேசு பிறந்த உடனே 8ஆம் நாள்ல எங்க எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு போய் ஆண்டவரை அர்ப்பணம் செய்யறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆக நம்ம ஏறக்குறைய பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கீடேஷ் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது என்னவென்றால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். இரண்டாவதாக ஒரு வார்த்தை நாசீர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த நாசீர் நமக்கு புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் வருவாரு. யார் அப்படின்னா சிம்சோன். நம்ம பைபிள்ல கதை படிச்சிருப்போம் இல்லையா? சிம்சோன் அவங்களுக்கு கொலை பண்றதுக்கு காரணமா யார் இருக்கிறா? யாரு? தெலீலா. கேள்விப்பட்டிருப்பீங்களா? சிம்சோன், தெலீலா இல்லையா? சிம்சோன் ஒரு நாசீர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சிம்சோனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தாயி அழுது புலம்பி அவங்க இறைவனிட்ட வேண்டுகின்ற பொழுது கடவுள் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உனக்கு ஒரு மகனை தருவேன், அந்த மகன் இந்த எதிரிகளை அவன் தும்சம் செய்வதற்காக படைக்கப்பட்டவன், அவன் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான், அவனை நீ கருவில் தாங்குகின்ற பொழுது என்ன செய்யக்கூடாது, மதுவோ திராட்சை பழ ரசமோ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாசீர் என்பது இறைவனே அங்கு முழுமையாக முன்குறித்து அந்த சில காரியங்களுக்காக தேர்ந்தெடுப்பது தான் நாசீர். அதை நம்ம அருமையாக பார்க்கிறோம். விடுதலை பயணம் 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, அதாவது ஒரு கடவுளுக்காக தாமாக முன்வந்து அர்ப்பணித்தல், அந்த கடவுளுக்காக நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது அப்படி ரொம்ப அருமையாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த நாசீர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில பேர் குறித்த காலமுறை இருப்பாங்க, சில பேர் கடைசி வரை கடவுளுக்கு அர்ப்பணம் ஆனவர்களாக இருப்பார்கள். அப்ப ஏறக்குறைய நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் 2 வார்த்தைகள் அர்ப்பணத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று கீடேஷ் என்ற ஒரு வார்த்தை, இரண்டாவது நாசீர் என்ற ஒரு வார்த்தை. மூன்றாவதாக பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு வார்த்தை வருகிறது, அதுதான் அகியோசா அப்படி வார்த்தை வருது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அர்ப்பணமாக்கப்பட்டவர் அல்லது திருநிலைப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு வருது. இதை நம்ம எப்படி அருமையாக பார்க்கிறோம் அப்படின்னா யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 36 வசனத்துல ரொம்ப அருமையாக பார்க்கிறோம். தந்தை கடவுள் இயேசுவை அர்ப்பணிக்கிறார். அதாவது யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 36 வசனத்துல தந்தை கடவுள் இந்த உலகிற்காகவே உலக மீட்பு பெற இயேசுவை அர்ப்பணமாக்குகிறார். அதே போல யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு தம்மை பின்பற்றியவர்கள் சார்பாக தன்னை அர்ப்பணமாக்குகிறார். அதாவது தந்தை கடவுள் இந்த உலகில் வாழ் மக்களுக்காக ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணமாக்கினார், ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வாழும் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணமாக்குகிறார். யோவான் நற்செய்தியில இறுதியாக பார்க்கிறோம், நமக்கு ரொம்ப அருமையாக நமக்கு திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் 32 மற்றும் 26:18 இயேசுவை பின்பற்றுவோர் தூயோர் என திருத்தூதர் பணிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க எல்லாருமே யாரு? அர்ப்பணமாக்கப்பட்டவர்கள், தூயோர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், புனிதர்கள், கையளிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் விவிலிய பூர்வமாக நமக்கு சொல்லி தந்த ஒரு அருமையான விஷயம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சூழலிலே நமக்கு அன்னை அர்ப்பணமானவள், அர்ப்பணத்தின் அன்னை என்ற ஒரு தலைப்பு தந்தையவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு அன்னைக்கு பொருந்துமா? இந்த தலைப்புக்கு ஏற்றபடி அன்னை வாழ்ந்திருக்கிறார்களா? ஏனென்றால் அர்ப்பணமான இந்த வார்த்தை ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லையா? அர்ப்பணம், ஆண்டவர் அர்ப்பணம் செய்யப்பட்டவர், தந்தை கடவுள் ஆண்டவரை அர்ப்பணம் செய்தார், அதாவது இயேசு அர்ப்பணம் செய்தார். இயேசு தன்னை பின்பற்றிய மக்களுக்காக தன்னையே கையளித்தார், தன்னையே அர்ப்பணித்தார், தன்னையே அர்ப்பணம் செய்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இந்த பெரிய உயர்ந்த வார்த்தை, இப்படிப்பட்ட மகத்துவமான வார்த்தை நமது அன்னைக்கு பொருந்துமா என சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக பொருந்தும் அன்புக்குரியவர்களே. காரணம், அந்த ஒரு அர்ப்பணத்தின் அன்னையை நமக்கு ஆழமாக உயர்த்துவதற்காகத்தான், உணர்த்துவதற்காகத்தான் இன்றைய விழா நமக்கு சொல்லித் தருகிறது. இன்று நமக்கு பெரிய ஒரு விழா எடுக்கிறோம் திருச்சபையில. என்ன ஒரு விழா எடுக்கிறோம்? இன்னைக்கு என்ன விழா? இன்னைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வியாகுல
அன்னை விழா. அப்படிதானே? இன்னைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வியாகுல அன்னை விழாவை எடுக்கிறோம். இந்த வியாகுல அன்னை விழா தான் இந்த அர்ப்பணத்தின் அன்னையானவள். உண்மையிலேயே இந்த அர்ப்பணம் என்ற வார்த்தை அந்த தாய்க்கு பொருந்தும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வியாகுல அன்னையினுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய நம்ம மாதா 7 வியாகுலங்களை அனுபவிக்கின்றார்கள். நாம சில படங்கள்ல பார்த்திருப்போம், நம்முடைய வீட்டில் மாட்டி வச்சிருப்போம், பல படங்களை மாட்டி வச்சிருப்போம் இல்லையா? சகாய மாதா படத்தை பார்த்திருப்போம், நம்முடைய திருக்கல்யாண தாய் படத்தை பார்த்திருப்போம், மணல் மாதா படத்தை பார்த்திருப்போம். இன்னும் பல படங்கள் இருக்குது மாதாவை பற்றி சொல்லுவதற்காக. ஆனால் இந்த வியாகுல தாயினுடைய படத்தை பார்த்தோம் அப்படின்னா மாதாவுடைய இருதயத்தின் மத்தியில என்ன இருக்கும்? 7 வாழ்க்கை ஊடுருவி இருக்கும். சரியா? இந்த 7 வாழ் என்னது அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது இந்த 7 வாழ் தான் 7 வியாகுலங்கள். இந்த 7 வியாகுலங்கள் தான் மாதாவை அவள் அர்ப்பணத்தின் அன்னை என்பதை மீண்டும் மீண்டுமாக நமக்கு கற்றுத் தருகிறது. அதாவது இந்த 7 வியாகுலம் என்னென்ன அப்படி சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23 முதல், அதாவது 33 35 வசனம். இன்னைக்கு முதலாக நாம அருமையாக நற்செய்தியில் வாசித்தோம். இந்த நற்செய்தியில வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்குது? அங்க சிமியோன் இறைவாக்கினரும் அன்னாவும் எங்க இருக்கிறாங்க? எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த இயேசுவ யாரு? மாதாவும் சூசையப்புறம் கரத்தில் ஏந்தி என்ன பண்றாங்க? ரொம்ப அருமையாக தேவாலயத்திற்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு? ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவதற்கு. அப்போ சிமியோன் இறைவாக்கினர் என்ன சொன்னாரு? ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமாக இன்னைக்கு நம்ம ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம சொக்கன் குடியிருப்புல ஃபாதர் ரொம்ப அருமையான பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஞானஸ்தானம் யாராவது குழந்தை கொடுப்பதற்காக வீடத்துக்கு கொண்டு வராங்க வச்சுக்கோமே. ஃபாதர் என்ன சொல்றாங்க? இந்த பையன் இந்த சின்ன பிள்ளை மொழியே சரியில்லையே, இவன் அப்ப மாதிரிலாம் முழிக்கான், திருட்டு மொழி முழிக்கான அப்படின்ட்டு ஃபாதர் சொல்லன்னு வச்சுக்கோமே. என்ன சொல்லுவாங்க? நல்ல நாளும் பெருநாளும் ஃபாதர் அந்த பிள்ளையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம பயங்கரமா சொல்லுவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிதான் கொண்டு வராங்க, முதல் முறையை இயேசுவை கொண்டு வராங்க. அங்க என்ன நடக்குது? சிமியோன் என்ன சொல்றாரு? மாதா பார்த்து, சூப்பர்மா, நீ ரொம்ப அருமையா இந்த குழந்தையை பெற்றெடுத்தா, நீ கப்ரியேல் தூதர் சொன்னதுக்கு தலை வணங்கி இந்த இறைமகனையே பெற்றெடுத்த, நீ ரொம்ப நல்லா இருப்ப, 100 வருஷம் 200 வருஷம் வாழ்வ அப்படியே சொன்னாரு. என்ன சொல்றாரு? உனது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த தாய் யோசிச்சு பாருங்க, எவ்வளவுக்கு ஒரு கலக்கத்தை அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் ஏன் இப்படி சொன்னாரு? அந்த வாழ் என்னென்ன எப்படி நிச்சயமா மாதா யோசிச்சிருக்கணும் அன்புக்குரியவர்கள். ஏன்னா மாதா எதையுமே எதிர்பார்த்து ஆண்டவருக்கு தலை வணங்கல, மாறாக எல்லாம் அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி தலை வணங்கினாங்க. ஆனா மாதாவுக்கு கிடைத்த முதல் பரிசு என்னது? உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும். அது என்ன வாழ், எப்படி இருக்க போகுது தெரியல. அவன் மாதா எவ்வளவு கலக்கத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அச்சமா மனசு இருந்திருக்கும் இல்லையா? கலக்கத்தோடு இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்க என்ன நடக்குது? இப்போ நாளைக்கு இது ரொம்ப அருமையா நமக்கு மணல் மாதா கோயில் இருக்குது. இந்த மணல் மாதா கோயில் நாளைக்கு 2 பழக்க போகுது அப்படின்னு யாராவது ஒரு சொல்றாங்க நினைச்சு, நியூஸ்ல சொல்றாங்க நினைச்சீங்களேன். மனசுல யோசித்து இப்ப எப்போ பழக்க போகுது, எப்போ பழக்க போகுது, எப்போ எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, சம்திங் ஒரு கலக்கம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது பழக்கதோ பழக்கல 2வது விஷயம். என்ன நமக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம், எதிர்பார்ப்பு. உதாரணமாக நாளைக்கு என்ன சொல்றாங்க? நாளைக்கு வானத்துல எல்லாத்துக்கும் என்ன நடக்க போகுது? வானத்துல இருந்து எல்லாருக்கும் தங்க கட்டியா உள்ள போகுது, எல்லாரும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு ஃபாதர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு நினைச்சு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, தங்க கட்டி உழுதோ இல்லையோ 2வது விஷயம். ஆனா கோயில் எதிர்பார்ப்போடு வருவோம். ஒரு விஷயம் நமக்கு சொல்லிட்டாலே நம்மளால ஆறாது, அது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் இப்படி சொன்னாங்க, இங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்துல கூட நம்ம உதாரணமா நம்ம கேட்கக்கூடாத பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? உதாரணம் யாராவது அக்காவோ ஒரு அம்மாவோ எக்கா அவங்கள பார்த்து அவ அப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா நமக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வராது. அவ என்ன சொல்லியிருப்பா, அவ ஏன் அப்படி சொன்னா, எதுக்காக அப்படி சொன்னா,
நம்ம லைஃப்ல ஒரு நிம்மதியை கெட்டு போயிரு அன்புக்குரியவர்கள். அப்போ அந்த சிமியோன் இறைவாக்கினர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயின் மட்டும் தான் சொன்னாரு. என்ன வாழ் என்ன எதுவுமே சொல்லல, ஒரு பதில மட்டும் தான் கொடுக்கிறாரு. கேள்வி அப்படி சொல்லிட்டாரு, பதிலும் சொல்லி அது என்ன பதில கொடுக்கவே இல்லை. அதாவது கேள்வியை மட்டும் சூப்பரா சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு வாழ் ஊடுருவி பாயுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து மாதாவுடைய முதல் வியாகுலம். இரண்டாவது வியாகுலம் பாருங்க, மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனத்துல என்ன பண்றாங்க? மாதா எகிப்துக்கு தப்பி ஓடுறாங்க. யார கூட்டிட்டு தப்பி ஓடுறாங்க? குழந்தை இயேசுவை கையில வச்சுக்கிட்டு அவங்க தப்பி ஓடுறாங்க இல்லையா? இப்ப மாதா எங்க இருந்து தப்பி ஓடுறாங்க? எகிப்து தேசத்துக்கு. எங்க இருந்து மாதா எகிப்துக்கு தப்பி ஓடுறாங்க? இயேசு எங்க பிறக்கிறாரு? நாசரேத்துல பிறக்கிறார். நாசரேத்துல பிறக்கிறாரு. எங்க இயேசு பிறக்கிறாரு? பெத்லகேம்ல பிறக்கிறார் இல்லையா? எங்க பிறக்கிறாரு? பெத்லகேம்ல பிறக்கிறார். அப்ப ஏறக்குறைய இந்த பெத்லகேம்ல பிறந்த இயேசுவுக்கு, அதாவது சூசையர் கனவுல வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த பிள்ளையே தூக்கி கொண்டு ஓடுங்க, ஏன்னா என்ன நடக்க போகுது? ஏரோது இந்த குழந்தைய என்ன பண்ண போறான்? கொல்வதற்காக தேடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல இருந்து எகிப்துக்கு போகணும் அப்படின்னா ஏறக்குறைய எவ்வளவு மணி நேரம் நடந்திருக்கும் அப்படின்னா, எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 600 கிலோமீட்டர். எவ்வளவு கிலோமீட்டர்? 600 கிலோமீட்டர் இல்லையா? நம்ம மணல் மாதா கோயில இருந்து சொக்கங்குடி போய் எவ்வளவு கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் தானே? ஆமா, 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது. நீங்க எல்லாரும் நடந்து ஜோமால் சொல்லிட்டு வாங்க ஃபாதர் சொன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஃபாதருக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் நடக்கவே விடுறாரு. ஒரு வண்டி பிடிச்சா என்ன என்ன சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? ஆனா மாதா அப்படி இல்லை. ஒரு குழந்தையை கையில பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு கிலோமீட்டர்? 600 கிலோமீட்டர் அந்த சூசையர் கூட நடந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க அன்புக்குரியவர்களே, மாதாக்கு தேவையா இல்லையா? மாதா வந்து இந்த உதரத்துல இயேசு பிறக்கணும்னு சொன்னாங்களா? நிச்சயமா இல்லை. ஆனா இயேசு அதை கடவுள் தான் தேடி வந்தாரு. அப்படி தேடி வந்த பொழுது கூட அந்த மாதா என்ன பண்றாங்க? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதா அந்த இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக 1 கிலோமீட்டர் அல்ல, 2 கிலோமீட்டர் அல்ல, எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க? 600 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. பஸ் வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, கள்வர்கள் தொல்லை அதிகமா இருக்கும் அந்த நாட்டில். ஏன்னா மலைப்பாங்கான ஒரு இடம். இப்ப கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ராயல் தேசம் முழுவதுமாக மலைப்பாங்கான ஒரு இடம் அன்புக்குரியவர்களே. பார்க்கிறோம் இந்த மாதா சந்திச்ச 2வது வியாகுலம் அர்ப்பணத்தை உணர்த்துகிறது. அர்ப்பணம் இருந்தா மட்டும்தான் மாதாவால் நடந்திருக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு மாதாவோட அர்ப்பண சிந்தனை இல்லைன்னா, அந்த அர்ப்பணத்தின் குணம் இல்லைன்னா நிச்சயமாக என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? நடந்திருக்க மாட்டீங்க இல்லையா? அது நடந்திருக்க மாட்டாங்க மாதா. அப்ப அந்த நேரத்தில் பார்க்கிறோம் மாதாவுடைய அர்ப்பணத்தை 2வது வியாகுலம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 3வதாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41-50 வசனத்தை அருமையாக பார்க்கிறோம். இயேசு கோயில் என்ன பண்றாரு? காணாம போயிட்டார். இயேசு கோயில்ல காணாம போயிட்டார். இது வந்து 3வது அர்ப்பணத்தின் ஒரு விளைவு, ஒரு வகையாக சொல்லலாம். மாதா எப்படி அர்ப்பணத்துல வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு இந்த 3வது வியாகுலம் ரொம்ப அருமையாக சொல்லுது. ஏற்கனவே 7 வியாகுலத்துல எல்லா வியாகுலத்திலேயும் மாதா கூட இருப்பாங்க, இயேசு கூட இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வியாகுலத்துல மட்டும் இயேசு கூட மாதா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் 3 பேரும் சேர்ந்தா கோயிலுக்கு போறாங்க. போகும்போது என்ன நடக்குது? இயேசு கூட்டத்தில் இருப்பாருன்னு சொல்லி நடந்து வந்துட்டாங்க. 2 நாள் நடந்துட்டாங்க. 2 நாள், ஒரு நாள்ல ஏறக்குறைய நான் சொல்றேன் 50 கிலோமீட்டர், ஏறக்குறைய சொன்னோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்துடலாம். இப்போ வேளாங்கண்ணிக்கெல்லாம் போறாங்க, இங்க இருந்து ஏறக்குறைய ஒரு 10 நாள்ல எல்லாம் போயிடுறாங்க. அப்போ ஒரு 20 கிலோமீட்டர் நடந்துடலாம். ஏறக்குறைய 2 நாள்ல ஒரு 40 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க? மீண்டுமாக அவங்க திரும்பி வராங்க. எல்லாம் யோசித்து பாருங்க. மாதா வந்து இந்த என்ன ஆள் இந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்படிலாம் ஒரு சிந்தனை எல்லாம் வரல இல்லையா? உதாரணமாக நம்ம வீட்டில் இந்த திருவிழா சமயத்தில் ஏதாவது ஒரு பையன் காணாம போயிட்டான் இல்லையா? காணாம போய் 2 மணி நேரம் கழிச்சிட்டான். என்ன செய்வோம்? ஓடி போய் கெட்டிய பிடிப்போம். என்ன 4 சாத்துவோம். என்ன உன் அப்பனுக்கு பதில் யாரும் சொல்ல போறா? உன் தாத்தானுக்கு எவன் பதில் சொல்லுவான்? இப்படிதான் நம்ம அடி பின்னி எடுத்துருவோம். ஆனா மாதா அப்படி இல்லை. கண்ணீரோடையும் கம்பளையோடையும் இயேசுவை எத்தனை நேரம் ஏறக்குறைய திருப்பி ஒரு 40 கிலோமீட்டர் நடக்க வராங்க. யாருக்கு 40 கிலோமீட்டர் நடந்தாச்சு, திருப்பி ஒரு 40 கிலோமீட்டர் திருப்பி ரிட்டர்ன் வராங்க. வந்து மாதா ரொம்ப கூலா தான் கேட்கறாங்க, ஏன்பா அப்படி பண்ண? ஏசு என்ன சொன்னாரு? சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு. நான் எனது
தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது தெரியாதா? மாதாவுக்கு அதே ஒரு குழப்பமாய் போச்சு. இந்த பையன் என்னத்தான் பேசுறான், ஏன்னா 12 வயசுல இப்படி பேசுவானா? மாதாவுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்காது. ஆனா மாதா என்ன பண்றாங்க, மாதா இதையெல்லாம் உள்ளத்திலிருந்து சிந்தித்து கொண்டிருந்தாருன்னா வரும். அது மட்டுமல்ல, நம்ம அருமையாக பார்க்கிறோம், இயேசு அதன் பின்னால் பணிந்திருந்தார். அப்ப இந்த 3வது வியாகுலமோ மாதா எவ்வளவு அர்ப்பணத்தோட இயேசுவின் தாயாக செயல்பட்டு இருக்கிறார் என்பதையும் சொல்லி தருகிறது. 4வதா பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27 31 வரை ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த 4வது வியாகுலம் எங்க வருது அப்படின்னா, நம்முடைய 12 ஸ்தலத்துல 4வது ஸ்தலம் எது? 12 ஸ்தலம் 4வது ஸ்தலம் எது? இயேசு தனது தாயை சந்திக்கிறார். இந்த 4வது ஸ்தலமானது, 4வது வியாகுலமானது மாதா எவ்வளவு அர்ப்பணத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க என்பதையும் சுட்டி காட்டுகிறது. அதாவது தாய் ஒரு தாய் இந்த அளவுக்கு இருப்பாங்களா? நிச்சயமா மக்களை சிந்திக்க முடியாத அன்புக்குரியவர்கள். ஆனா நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைய யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டாலோ, அவன் தப்பே பண்ணிருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் இல்லையா, என் பிள்ளை அப்படி பண்ணிருக்காது. நான் ஒரு இந்த சின்ன வயசுல இங்க பக்கத்து ஒரு சில ஊர்களில், அந்த ஊர் பேர் சொல்ல விருப்பப்படலை, அது நல்ல ஒரு ஊர், துணை பங்கு தந்தையாக இருந்தேன். அப்போ அந்த பசங்க கொஞ்சம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிரேக் டைமில் கோயிலுக்கு அதிகமாக வருவானுங்க. இப்போ மதியம் லஞ்ச் டைமில் வருவானுங்க. எனக்கு பயங்கரமாக சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பசங்க இவ்வளோ பக்தியாக மாறிட்டானுங்களே அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் கோயிலில் கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கடையில் பார்க்கலாம். கோயிலுக்கு வருவானுங்க, ஒரு 5 நிமிஷம் இருப்பானுங்க, திருப்பி பார்த்தா கடையில் அவங்க பயங்கர கூட்டமாக இருக்கும். இது என்ன, இந்த பசங்க இவ்வளவு பக்தியாக இருக்காங்களே என்னன்னு பார்த்தா, என்ன பண்ணிருக்காங்க இவனுங்க, இவ்வளோ பெரிய ஈக்குச்சியில் பபுள் காமை வச்சு உண்டியல்ல உள்ள போட்டு ஒரே நோட் எடுப்பு போல, சரியா? அப்போ ஆளை கையும் களவுமா பிடிச்சாச்சு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு விட்டாச்சு. அவங்க அம்மாகிட்ட சொல்றோம், உங்க பையனுடைய இது பாருங்கம்மா, கோயிலில் உண்டியலில் காசு எங்கே போகுதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் ஃபாதர். கடைசி ஒத்துக்கல. என்ன அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு தப்பா இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைய விட்டே கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனா இயேசுவும் மாதாவும் பாருங்க, இயேசு எந்த தப்புமே செய்யவே இல்லை. ஆனா மாதா அந்த நேரத்தில் கூட சந்திச்சு என்ன சொல்லியிருப்பாங்க யோசித்து பாருங்க, மகனே கலங்காத, இந்த மனுஷங்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நீ இப்போ நான் பார்த்துக்கலாம். அந்த மாதாவுடைய பார்வை இல்லையா, அந்த நேரத்தில் இந்த இக்கட்டான சூழல்ல கூட அந்த இயேசுவை அந்த தளர்ந்து விடாம தூக்கி விட்டாங்க. பாத்தீங்களா? இயேசு 3 முறை கீழே விழுந்து என்ன பண்றாங்க, எழும்பினார்னு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு ஒவ்வொரு முறையும் இந்த 12வது ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அவர் நிச்சயமாக கலங்கி இருக்க வேளையிலே தூக்கி விட்டது இந்த மாதா. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு மாதா கூட இருந்து உற்சாகப்படுத்துறாங்க. கலங்க அந்த பையன் கலங்கிடக்கூடாது, அவனுடைய பணி ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் மாதாவுக்கு புரிய வருது, இது ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு புரிய வந்து மாதா இயேசுவோட கூட போறாங்க. யோசித்து பாருங்க, அந்த ஒரு அர்ப்பணம் மாதாட்ட எங்க இருந்து வந்துச்சு? காரணம், மாதா உண்மையாகவே என்னைக்கு இதோ ஒரு அடிமை வாக்குறுதி கொடுத்தாங்களோ அன்னைக்கே இந்த மாதா என்ன பண்ணிட்டாங்க, முழுவதுமா கையளிச்சிட்டாங்க. என்ன வந்தாலும் சரி, கடைசி வரை நான் இந்த என் மகன் கூட தான் இருப்பேன். அந்த ஒரு சிந்தனை நிச்சயமாக அன்பு கடைசி ஒரு மாறல். அன்புக்குரியவர்களே, 5வது வியாகுலம் அருமையாக பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19:28-30 என்ன நடக்குது அப்படின்னா, சிலுவையின் அடியில் மாதா நிற்கிறாங்க. சிலுவையின் அடியில எப்படி, சிலுவையின் அடியில் எப்படி நிற்கிறாங்க, இயேசுவை நல்லா அரைஞ்சிட்டாங்க. அந்த 3 ஆணிகளுக்குள்ள இயேசு அரைஞ்சி அடைப்பட்டு கிடக்கிறார் இயேசு. அந்த நேரத்தில் மாதா, அதாவது யோவான், இன்னும் ஒரு சில பேர் கூட இருக்கிறாங்க.
என் மாதா எவ்வளவுக்குள்ள கலக்கத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. தான் பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த ஒரே மகனை காப்பாற்றுவதற்காக பெத்லகேம் போய் மாட்டு தொழுவதில் பெற்று, அது மட்டுமல்ல நம்ம அருமையாக பார்க்கிறோம், இந்த மகனை காப்பாற்றுவதற்காக 600 கிலோமீட்டர் எகிப்துக்கு ஓடி போய் கடைசியில் காப்பாத்தின பையன் இப்படியா பண்ணிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு தந்த பிள்ளைகளை நீங்க நல்லா வளர்க்கணும். இந்த தாய் போல, இந்த தாய் எவ்வாறு அந்த ஒரு மகனை பலி கொடுத்தாளோ, ஒரு மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய இறைமகன் இயேசு கிறிஸ்து அது தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் கூட இந்த தாய் என்ன செய்யறாங்க, அது கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீடர்களை பலப்படுத்துறாங்க. கவலைப்படாதுங்க, இந்த ஆண்டவருடைய ஆற்றல், என்னுடைய ஆவி என்னுள் இருக்கிறது, நான் வழிநடத்துறேன். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. பொதுவாக அன்புக்குரியவர்களே, அந்த காலத்துல அந்த கல்வாரி பயணத்துல பெண்கள் எல்லாம் உடைய மாட்டாங்க. நம்ம சில திரைப்படத்துல பார்க்கிறோம். திரைப்படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த எருசலேம் மகளிர் எல்லாம் அழுதுட்டு நிற்பாங்க, ஆனா பக்கத்துல விட மாட்டாங்க. ஆனா மாதா மட்டும்தான் தைரியமாக, ஏன் வெரோனிகா கூட இயேசுவுக்கு அந்த முகத்தை தொடச்சு விடுவாங்க. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா வெரோனிகா அப்படி பிடிச்சு இழுத்து தள்ளிடுவானுங்க. ஆனா மாதா எவரும் ஒண்ணும் செய்ய முடியல, மாதாவை எவனும் பக்கத்துல வரல. என்ன, அப்ப எந்த அளவுக்கு ஒரு தைரியமான மன துணிச்சலான ஒரு பெண்ணாக மாதா இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இது மாதாவுடைய உண்மையான ஒரு அர்ப்பணம். இது இயேசு உண்மையாக இந்த உலகிற்கு வருவாரு, பலியாவாரு, அதை நான் சாட்சியாக இந்த உலகிற்கு அறிவிப்பேன் என்பதை மாதா சொல்வதற்காகத்தான் அந்த நேரத்தில் அவங்க நிற்கிறாங்க. இது ஒரு அர்ப்பணத்தின் உச்சமாக நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அருமையாக பார்க்கிறோம் 6வது வியாகுலம், லூக்கா நற்செய்தி 23:50-54, தாயின் மடியில் ஒரு சேய். மாதா அப்படி இறந்த அந்த இயேசுவை மடியில கிடத்துறாங்க. இந்த எவ்வளவோ மன காயத்து இந்த மடியில தான் இயேசு படுத்திருக்கலாம் இல்லையா? இந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே, நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம அதாவது 1000 கணக்கில் ஒரு பெரிய மெத்த வாங்கினாலும் வராத தூக்கம் தாயின் மடியில படுத்தா வரும். என்ன, இந்த உலகத்துல தாயின் மடிக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்ல அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு காய் இருந்தாலும், அம்மா கொஞ்சம் காலை நீட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க படுத்து பாருங்களேன், உங்க லைஃப் எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அந்த தாயின் மடி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது இல்லையா? அது பெரிய ஒரு பாக்கியம் அன்புக்குரியவர்களே. ஆனா நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், மெத்தையை வாங்கினாதான் நமக்கு நல்ல தூக்க வரும், சொகுசா வாழலாம் அப்படின்ட்டு. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல தாயின் மடிதான் சொர்க்கம். நாம் பாட்டுல கூட அருமையாக பார்க்கிறோம், தாயின் மடிதான் உலகம், அவள் தாளினை பணிந்திடுவோம் நம்ம அருமையாக பாடுறோம். அப்ப இந்த நேரத்துல நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அருமையாக இந்த மாதாவுடைய மடி இல்லையா? அந்த மாதா அவர் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, இறந்த பின்னாலும் தனது மடியை கொடுக்கிறாள். அந்த இறந்த உடலை அப்படியே மடியிலே கிடத்தி இயேசுவை அப்படியே அவள் நிச்சயமாக முகத்தை தடவி கொடுத்திருக்க வேண்டும். காயத்தை அந்த தாய் தொட்டு பார்த்திருக்க வேண்டும். தலையை தொட்டு பார்த்திருக்க, என் மகனை இப்படிலாம் அடிச்சிருக்காங்களே, இப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்காங்களே, நிச்சயமா மாதா தொட்டு பார்த்திருக்க. அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலும் மாதா கலங்கவில்லை. மாதா உச்சகட்டமாக அர்ப்பணத்தின் அன்னையாக இருக்கிறாள். இறுதியாக பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 23:50-56 ரொம்ப அருமையாக இயேசுவை அடக்கம் செய்கின்ற பொழுது, மாதா பெற்றெடுக்கும் பொழுதும் கூட அவங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை. அதே போல அடக்கம் செய்யும் பொழுதும் கூட மாதாவுக்கு மாதா இயேசுவை தனது அவருடைய சொந்த கல்லறையில் அடக்கம் செய்ய முடியல. கடைசியாக இலவசமாக அரிமத்தியா ஊரை சார்ந்த சூசையினுடைய கல்லறையில தான் அவங்க அடக்கம் பண்றாங்க. அந்த நேரத்தில் கூட மாதா கலக்கமடையாம தயக்கமடையாம தான் ஆரம்பித்த பணியை தொடக்க முதல் இறைவன் எதற்காக தன்னை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பணியை எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சோகங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், கடைசி வரை இந்த மாதா விடாப்பிடியாக அவர்கள் துணிச்சலோடு எதிர்கொண்டார்களே, அதுதான் அவர்களை அர்ப்பணத்தின் அன்னை என பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் அருமையாக சொன்ன பைபிள்ல 3 வார்த்தை, கீடேஷ், நாசீர் மற்றும் அகியோசா, இந்த 3 வார்த்தையும் அர்ப்பணத்தை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையாக இந்த நாசிர் என்ற ஒரு வார்த்தை, அதாவது குறிப்பிட்ட காலத்தில் வாழுகின்ற சில பேரையும் இன்னும் தொடர்ச்சியாக வாழுகின்ற ஒரு சில பேரையும் இது குறித்து காட்டுகிறது. என்னை பொறுத்தளவில் பிரியமானவர்களே, இந்த 3 வார்த்தைகளும் மாதாவுக்கு கச்சிதமாக பொருந்தும்.
ஏன்னா மாதா அந்த அளவுக்கு தனது வாழ்க்கையில ஒரு அர்ப்பணத்தின் அன்னையாக வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு நாம வாழ்றோமா? அதுதான் முக்கிய அன்புக்குரியவர்களே. நாம வாழ்றோமா? நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு அர்ப்பணம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், நமது குடும்ப வாழ்க்கையில அர்ப்பணம் இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல பூசையில அர்ப்பணம் இருக்குதா? பூசையில அர்ப்பணத்தோட பூசை பார்க்கிறோமா? முழுவதுமாக நம்ம கையளிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பூசை பாருங்க, ஒரு பூசையிலையும் நம்ம அர்ப்பணத்தோட நம்ம பூசை பார்ப்பது கிடையாது இல்லையா? இன்னைக்கு நம்ம பூசையில பேசிக்கிட்டு இருப்போம், என்ன பூசையில பக்கத்துல உரையாடிட்டு இருப்போம், பூசையில என்ன பண்ணுவோம், அங்கங்க மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டு இருக்கோம். செல்போன் வந்தா ஃபாதர் அப்பதான் அப்பதான் தூக்கி காட்டுவாரு, செல்போன் வரும் உடனே ஓடி போய் பேசுவோம். அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு அர்ப்பணம் நம்மகிட்ட சுத்தமாவே இல்ல. குடும்பத்துல அர்ப்பணம் இருக்குதா? நிச்சயமா குடும்பத்துல அர்ப்பணம் இல்ல. நாம் பெருசா நீ பெருசா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவரை கையளித்தல் தான் அர்ப்பணம். என்ன பண்றோம்? திருமணமாகும் பொழுது என்ன சொல்றோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உன்னோடு இருப்பேன் வாக்குறுதி கொடுக்க நாம கடைசியில அந்த வாக்குறுதி எங்க போச்சு தெரியல. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆசை அர்ப்பணத்தை வேலை பார்க்கறாங்களா? இன்னைக்கு கடமைக்காக தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அர்ப்பணம் யாருக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் உண்டு அன்புக்குரியவர்களே. அந்த டீச்சர் வருஷத்துக்கு எந்த நாளுமே லீவ் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம பரிசு கொடுக்கிறோம், வருஷம் ஃபுல்லா வந்த டீச்சருக்கு பரிசு கொடுப்போம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆனா அந்த நான் படிக்கும் பொழுது எனக்கு டீச்சர், அந்த டீச்சர் அந்த வாழ்க்கையில அவங்க லீவ் எடுத்து கிடையாது. எவ்வளவுதான் கஷ்டம் லீவ் எடுக்க மாட்டாங்க. ஒரு அர்ப்பணம் அவங்ககிட்ட இருந்துச்சு, நான் பார்த்துருக்கிறேன். ஆனா மைக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு டீச்சர் எடுத்துக்குவோம், என்ன செய்வாங்க, போன உடனே ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே முதல் நாள் கேலண்டர் தான் பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே ஜூன் மாசம் 1ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, என்ன பண்ணுவானுங்க, கேலண்டர் தான் பார்ப்பானுங்க. எப்போ லீவ் வருது, சனி ஞாயிறு லீவ் வருது, ஓகே. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் எத்தனை நாள் லீவு, எப்போ தீபாவளி வருது, எப்போ பொங்கல் வருது, எப்போ மிலாடி நபி வருது, அது வருது இது வருது அப்படின்ட்டு எல்லாம் லீவு தான் பார்ப்போம். அப்போ டீச்சர்ஸை பாருங்க, கரெக்டாக 12 நாள் லீவ் எடுத்துட்டு போயிருவாங்க. அதுவும் போகிறது எப்போ மெடிக்கல் லீவ் எடுக்கலாம் அதே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இன்னும் என்னென்ன செய்ய முடியும் எல்லாம் நீட்டா அவங்க பயன்படுத்திடுவாங்க. மிச்சத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோ இன்னைக்கு யார்கிட்டையுமே ஒரு முழுமையான அர்ப்பணம் இன்னைக்கு இல்லை அன்புக்குரியவர்களே. அப்ப நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ அர்ப்பணம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தாயினுடைய தந்தையினுடைய வார்த்தையை தாண்டி போக மாட்டாங்க. ஆக இன்னைக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த உலகமானது ஏதோ தவறான ஒரு பாதையில போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அர்ப்பணம் என்ற ஒரு சொல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ஆனா மாதாபாரா கொடுத்த வாக்குறுதியை அவங்க கடைசி வரை காப்பாற்றுவதற்காக துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க கடைசி வரை மாதா அர்ப்பணத்தோடு வாழ்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்றோமா அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் யோசித்து பார்க்கணும் அன்புக்குரியவர்களாக. இன்னைக்கு ஒரு சூழல்ல நமது குடும்பத்துல நிம்மதி இல்லையா, நம்ம குடும்பத்துல கஷ்டங்கள் காயங்கள் வந்துட்டு இருக்குதா, தயவு செஞ்சு நினைச்சுக்கீங்க உங்க குடும்பத்துல நீங்க அர்ப்பணத்தோடு வாழவே இல்லை. அதுதான் முக்கியம். உங்க குடும்பத்துல இன்னைக்கு ஒவ்வொரு கஷ்ட நஷ்டமும் இன்னைக்கு வரக்கூடாதா, ஒருவருக்காக நீங்க கையளிங்க, கரைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு தியாகம் செய்யுங்கள் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பெற்றோர்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு தகப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு, அந்த பிள்ளை முக்காடு போட்டவரை எடுக்க மாட்டா, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல காதல்ல விழுந்து கடைசியில அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல நெஞ்ச பிடிச்சிட்டாரு அந்த தகப்பன். அதுவரை அந்த கண்ணீர் விட்டு அழுறாங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்ன எங்க மன்னிக்கிறது அன்புக்குரியவர்களே. வாழ்க்கையில் அர்ப்பணம் இருந்துச்சு அப்படின்னா தாய்க்காக தந்தைக்காக நான் தியாகம் செய்வேன். அர்ப்பணம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைக்காக நான் தியாகம் செய்வேன். அர்ப்பணம் இருந்துச்சுன்னா கணவனுக்காக மனைவிக்காக நான் தியாகம் செய்வேன். இந்த ஒரு சிந்தனை நமக்குள் வரணும் அன்புக்குரியவர்களே. ஆக இதுதான் நமது வாழ்க்கையில நம்ம முழுமையா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடமா இருக்குது. இன்னைக்கு இந்த தாய் தனக்காக அந்த தாய் தியாகம் செய்யல, தன்னுடைய வாழ்வுக்காக தியாகம் செய்யல, மாறாக இறைவனுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தாய் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறாள். ஆகவேதான் தாய் பல இடங்களில் பல பெயர்களில் வீற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தாய் இருக்கிற எல்லா இடத்துலயும் மக்கள் கூடி அவங்க ஜெபித்துட்டு இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு வேளாங்கண்ணி போய் பாருங்க, வேளாங்கண்ணில நான் பார்த்ததுல அன்புக்குரியவர்களே முக்கால்வாசி பேர் யார் வாரா, இந்துக்காரங்க தான் வருவாங்க. இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள். நீங்க வேளாங்கண்ணியில் உள்ள பொருட்காட்சியை போய் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் அங்க இருக்கிற தாலிச்சேன் யாரோட தாலிச்சேனா இருக்கும், மேரியோட தாலிச்சேனா இருக்காது, அல்லது ஜோஸ்பினோட தாலிச்சேனா இருக்காது, ராஜேஸ்வரி அல்லது மகாலட்சுமி அல்லது மாரியம்மாவுடைய தாலிச்சேனா தான் அங்க இருக்கு அன்புக்குரியவர்களே. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் பிற சபையினர் பிற மதத்தினர் கூட மாதாவை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா இப்படி இந்த அர்ப்பணத்தின் அன்னையை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்?
இதோ இந்த அர்ப்பணித்த அன்னையை கூட நம்ம சில பேர் மாதாவை வணங்கக்கூடாது, மாதாவை அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தேவையில்லாத பிற சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றும் கற்றுக் கொடுக்காத பிற சமயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு அந்த மாதாவுடைய அர்ப்பணத்தை உணர்ந்திருக்கிறார்கள். மாதாவுக்கு எங்களே கொடுக்கிறோம், அப்படி எவ்வளவு கொடுக்கிறாங்க பிரியமானவர்களே, நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக இன்னைக்கு இந்த மாதாவுடைய ஒரு உண்மையான அர்ப்பணத்தை நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள சண்டை வராது, நமக்குள்ள பிரச்சனை வராது. இன்னைக்கு எல்லா கோயிலையும் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பிரச்சனை வருது. காரணம் அப்படின்னா இந்த மாதாவுடைய அர்ப்பணத்தை உணரல. காரணம் நாம் என்ன பண்றோம்? சுயநலத்தோடு நம்முடைய ஒரு அங்கீகாரத்திற்காக, நான் என்ன ஒரு சிந்தனைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தாயிட்ட அப்படி இல்லை அன்புக்குரியவர்கள். இந்த தாய் எப்பொழுதுமே தனக்காக வாழவில்லை, பிறருக்காக தன்னையே கரைத்து கொண்டவள். இந்த சிந்தனை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணத்தின் இலக்கணங்களாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்ப்பணத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு மன திருப்தி, ஒரு மன சாந்தி இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் இந்த ஒரு சூழலில் இந்த நாளிலே இந்த அர்ப்பணத்தின் நன்மையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றாவது இந்த நாளில் இருந்தாவது எனது குடும்பத்தில் அர்ப்பணம் இருக்கிறதா? நான் அர்ப்பணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அர்ப்பணத்தின் சிந்தனையை நான் வாழ முயற்சிக்கிறேனா என சிந்திப்போம், செயல்படுவோம். கட்டாயமாக இத்தாயிடம் வேண்டுவோம். இத்தாய் உங்களை ஆசீர்வதிப்பாள். ஆமென். அதுலயே வராது. என்ன நடக்குதுன்னு தெரியல. முக்கியமாக கொலசி வரும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள்
தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார். நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம் வார்த்தை கேட்போரெல்லாம் எந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனிதருவர், உன் நாமம் புகழ்ந்திடுவர். உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். உம் வார்த்தை கேட்போரெல்லாம் எந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனிதருவர், உன் நாமம் புகழ்ந்திடுவர். உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மை நம்பி வருவோரெல்லாம் வெறுமையாய் சென்றதில்லை, வழிதவறி நடந்ததில்லை, வான்வெளியை கண்டிடுவர். உம் விருப்பம் செய்வோரெல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம் அருளை தந்திடுவர், நிறைவாழ்வை பெற்றிடுவர். உம்மை நம்பி வருவோரெல்லாம் வெறுமையாய் சென்றதில்லை, வழிதவறி நடந்ததில்லை, வான்வெளியை கண்டிடுவர். உம் விருப்பம் செய்வோரெல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம் அருளை தந்திடுவர், நிறைவாழ்வை பெற்றிடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற மாசற்ற செம்மறி புழுவையாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். திருப்பலி நேரத்திலும் உமது திரு சமூகத்திலே பாவிகளால் சம்பவிக்கும் அனாசாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை,
முதலிய மரியாதை குறைவுகளுக்கு பரிகாரமாக சத்துவகர் என்னும் சம்மனசுகள் தேவரீரை வணங்குகிற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். வானேன்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. நன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய தேவர்கள் சாதனத்திலே உம்முடைய திரு பாடலினை எங்களுக்கு விட்டு சென்றுள்ளீர். உமது திருவிழத்தமை பற்றி மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவெளி அனுபவிக்கருள்தாரும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. செம்மடல் குன்றினுள் கோவில் கொண்டாய் உன்னை தேடிடும் மாந்தரை அரவணை பாயம்மா. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் இம்மையில் பற்பல பிணிகளினாலே இம்மையில் பற்பல பிணிகளினாலே ஏங்கிடும் எங்களை தேற்றிடுவாயே. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் உன்னை தேடிடும் மாந்தரை அரவணை பாயம்மா. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் காற்றில் பறக்கும் மணல் போலே எங்கள் கவலைகள் யாவும் அகலும் உன்னாலே. காற்றில் பறக்கும் மணல் போலே எங்கள் கவலைகள் யாவும் அகலும் உன்னாலே. ஊற்றில் சுரக்கும் புது புனல் போலே ஊற்றில் சுரக்கும் புது புனல் போலே உவகையும் வாழ்வும் மேவும் தன்னாலே. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் உன்னை தேடிடும் மாந்தரை அரவணை பாயம்மா. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய். அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரு யாத்திரைகளே, பங்குரி மக்களே, என்று செம்மணல் பூமியின் ஒளிவிளக்கு அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அதிசய மணல் மாதா அர்ப்பணத்தின் அன்னை என்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இங்கே வருகை தந்து சிறப்பாக மறையுரையாற்றியவர் அன்பு தம்பி அருத்தந்தை ராபின் ஸ்டான்லி அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் தற்பொழுது தைலாபுரம் பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருத்தந்தை அவர்கள் சிறந்த ஒரு சிந்தனையாளர், சிறந்த ஒரு மறையுரையாளர். இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய 7 வியாகுலங்களை எடுத்துச் சொல்லி நாமும் அன்னை மரியாளை போல அர்ப்பண உணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை பலவித நிகழ்வுகள் வழியாக, வாழ்க்கை சூழல் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் விவிலியத்தை மேற்கோள் காட்டி சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அன்பு அருத்தந்தை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் நாங்குநேரியிலே களப்பணியாளராக இருக்கிற பொழுது காவல் கிணறுக்கு அவ்வப்போது செல்வது வழக்கம். அங்கே அவர் பீட சிறுவனாக அங்கே நான் அறிமுகமாக இருக்கின்றார். இப்பொழுது வரை அவர் நல்ல ஒரு தம்பியாக எனக்கு எப்போதும் கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்கின்ற, ஓடோடி வந்து உதவி செய்கின்ற நல்ல ஒரு அருள் பணியாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சொக்கங்குடியிருப்புக்கும் சிறிய திருவிழா நாம் கொண்டாடுகிற பொழுது அங்கே வருகை தந்து சிறப்பாக மறைவுரையாற்றினார். இந்த நாளிலே அதிசய மணல் மாதா அர்ப்பணத்தின் அன்னை என்பதை பற்றி சிறப்பான மறைவுரை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அன்பு அருத்தந்தை தம்பி ராபின் ஸ்டான்லி அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்குரிய மக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே 3ஆம் திருவிழாவை சிறப்பு செய்த கலிலேயா அன்பியத்தினருக்கும் கோல்பிங் இயக்கத்தினருக்கும்
பீடப்பூக்களுக்கும் ஞாயிறு மறைக்கல்வி மன்றத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வந்திருப்பவர்கள் விசுவாசபுரம் இறை மக்கள். விசுவாசபுரம் இறை மக்கள் இந்த நாளிலே இங்கே தங்கியிருந்து அண்ணனுடைய பொற்பாதத்திலே உங்களுடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள். அதிசய மணல் மாதா தன் மகனிடம் பரிந்து பேசி உங்களுக்காக எல்லாவித அற்புதங்களையும் பெற்று தந்திடுவார். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே 4ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். நாளை 4ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பு செய்பவர்கள் விசுவாசபுரம் இறை மக்கள் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே நவநாள் திருப்பலியும், இரவு 7 மணிக்கு ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறையுரையும் நற்கனை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறுகின்றது. எனவே அன்னுடைய பக்தர்கள் திரு யாத்திரைகள் பங்குரி மக்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு செய்யும்படியாகவும் அதிசய மணல் மாதாவின் அற்புதங்களை வரங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் என்